டெல்டா சொந்தங்களே வணக்கம். நானும் உங்கள் நந்தா. இது உங்கள் சாலை காற்று யூடியூப் சேனல். இன்றைக்கி பார்த்திங்கன்னா நம்ம திருச்சிற்றம்பலத்துலேருந்து பேராவூரணி ரூட்டில் தான் போகிறோம். ஸோ இங்கே நல்லா மழை பெஞ்சிருக்கு, பார்த்தா உங்களுக்கு தெரியும். ஸோ இந்த இடத்துல நம்ம லெஃப்ட் எடுத்து போனோம்னா பட்டுக்கோட்டை. ஸோ ரைட்டில் தான் நம்ம இப்போ போகிறோம். ஸோ லாரியெல்லாம் வேறு வருது, பார்த்து போங்க. நம்ம சொல்கிறது தான் டெல்டா சொந்தங்களே, எப்பயும் போல் சொல்கிறது தான். கண்டிப்பாக ஹெல்மெட் போட்டு டூ வீலர் ஓட்டுங்க. ஸோ அதான் நம்மளுக்கு சேஃப்டி. நம்மளை நம்பி ஒரு குடும்பம் வேறு இருக்குது. ஸோ அவங்களுக்காக தான் சேஃப்டி. பாருங்கள், இன்றைக்கி என்னன்னு தெரில, திருச்சிட்டம்பலம் கடத்தரில் கொஞ்சம் ரஷ்ஷாக இருக்குது. நிறைய பேர் இருக்காங்க. இன்றைக்கி வண்டி நிறையா வந்துகிட்டே இருக்குது. ஸோ அதுவும் பார்த்திங்கன்னா இப்போ இதில் பார்த்திங்கன்னா ரைட் எடுத்தாக்கா உங்களுக்கு அறந்தாங்கி போகும். ஸோ இதில் பார்த்திங்கன்னா நம்ம பேராவூரணி தான் போகிறோம். ஸோ அதனால தான் லெஃப்ட் எடுத்து இதில் போகிறோம். இந்த இடம்னா அவ்வளோ ஒலையாக கிடக்கு ரோட்டில், என்ன காரணம்னு தெரில. ஸோ அந்த மக்கள் யாராச்சும் பார்த்துருந்தீங்கன்னா அதை கொஞ்சம் முடிஞ்சளவு அப்புறப்படுத்த ட்ரை பண்ணுங்கள் மக்களே. ஸோ ஒலையாக கிடக்கிறப்போ நம்ம டூ வீலரில் போகிறவங்க ஸோ கீழே விழுகிறதுக்கு நிறையவே சான்ஸ் இருக்குது. ஸோ கொஞ்சம் சரி பண்ணி கொடுத்தீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ அதை நான் உங்களோட ரெக்வெஸ்ட்டாக கேட்டுக்கிறேன். நம்ம இப்போ பேராவூரணி போகிறோம். ஸோ இங்கேருந்து ஐ திங்க் ஒரு 10 கிலோமீட்டர்ஸ் வரும்னு நினைக்கிறேன் பேராவூரணி. எவ்வளோ மண் பாருங்கள் ரோட்டில். இவ்வளோ மண் கிடந்தால் மழை கிழ பெய்யும்போது சறுக்கிட்டு விழுந்துருவாங்களே. பாருங்கள், ரோடு ஃபுல்லாக சவச்சவன்னு ஒரு மாதிரி கிடக்கு. ஸோ தண்ணி வலையும் சேர்ந்தாப்புலே நிறையா கிடக்கு மக்களே. கொஞ்சம் பார்த்து உதவி பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ பார்த்துட்ருக்கவங்க யாராச்சும் இருந்தால். ஸோ இந்த லைனில் பார்த்தீங்கன்னா நிறையா முக்கங்கள் இருக்கும். ஸோ நீங்கள் இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்தீங்கன்னாவே தெரியும். ரோடு ஃபுல்லாக அன்றைக்கினா தண்ணியாக கிடக்கு. அண்ணே கொஞ்சம் இருங்க. தண்ணியாக கிடக்கு, பார்த்து போங்க. நடந்து போகிறவங்க மேலே தண்ணி அடித்து விட்டுறாதீங்க. இந்த முக்கத்தை பாருங்கள், எவ்வளோ முக்கம், எவ்வளோ பெரிய முக்கம். ஸோ அப்படி தான் கிடக்கு. பொதுவாக பேராவூரணிக்கு பார்த்தீங்கன்னா 2 ரோட் இருக்குது. திருச்சிற்றம்பலத்துலேருந்து துறவிக்காடு வழியாக போய் ஒட்டாங்காடு வழியாக போகிறது ஒன்று, இது ஒரு வழி. ஸோ இது வந்து ரொம்ப ஷார்ட்டாக இருக்கும். ஸோ உங்களுக்கு பேராவூரணி போகிறதுக்கு. ஸோ அதனால தான் நம்ம இந்த ரூட்டில் போயிட்டுருக்கோம். நம்ம இப்போ போகிறது தான் வலசேரிக்காடு, அந்த ஏரியா தாண்டி இப்போ போயிட்டுருக்கோம். இங்கெல்லாம் பாருங்கள் எவ்வளோ எவ்வளோ. இதுக்கெல்லாம் காரணம் இந்த விவசாய நிலமாக இருக்கிறதுனால விவசாய ஊர்திகள், விவசாய வாகனங்கள் போகிறதுனால தான் இந்த மண்ணெல்லாம் வருது. மாட்டு வண்டி, டிராக்டரு, இந்த இந்த மாதிரியான இயந்திரங்களால். முன்னாடியே சொன்ன மாதிரி தான் இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் விவசாய பூமி தான். ஸோ தென்னை மரங்கள் அதிக சாகுபடி, தென்னை சாகுபடி அதிகமாக இருக்கும். அந்த ஏரியாலாம் மகசூல் அதிகமாக கிடைக்கும். இது பார்த்திங்கன்னா டெல்டாவோட கடைசி ஏரியா இது தான். ஸோ இந்த பக்கம் தெற்கு பக்கம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இது உங்கள் சாலை காற்று யூடியூப் சேனல். ஸோ உங்களோட கிராமமும் இதில் வரணும் அப்படின்னா நீங்கள் எந்த ஏரியாவிலேருந்து பார்த்துட்ருக்கீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ மக்கள் எல்லாருமே பார்ப்பாங்க. ஸோ எந்த ஏரியா அதிகமாக கமெண்டில் வருதுன்னு பார்த்து நம்ம நெக்ஸ்ட் வீடியோ அதில் போடுவோம். ஸோ முக்கம் நிறையா இருக்குது. முக்கத்துலலாம் பார்த்து போங்க. ஓகே. டெல்டா சொந்தங்களே மன்னிக்கவும், சில டெக்னிக்கல் இஷ்யூனால இடையில கேப்சர் பண்ண ஒரு சில வீடியோஸ் வரல. ஸோ நெக்ஸ்ட் வீடியோ இன்னும் பேராவூரணி பாதியிலேருந்து போடுறேன். ஸோ பாருங்கள் நண்பர்கள். ஸோ இன்னொரு நல்ல வீடியோவில் நான் உங்களை வந்து சந்திக்கிறேன். ஸோ அடுத்த வீடியோ பார்த்திங்கன்னா நம்ம பேராவூரணியை பேஸ் பண்ணதாக தான் இருக்கும். ஸோ அந்த வீடியோவில் நம்ம பேராவூரணியை பற்றியே போடுவோம். ஸோ நன்றி நண்பர்களே, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.